தமிழ்நாட்டுல வந்துங்க லஞ்ச லாவண்யத்துல புதிய உச்சத்தை தொட்டு இருக்குது இந்த டாஸ்மாக். எல்லா துறைகள்லயும் லஞ்சம் தலை விரித்தாடுது, அதுல ஒண்ணும் சந்தேகமா கிடையாது. ஆனா இந்த டாஸ்மாக்ல வந்து பாட்டில் எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு 1.5 கோடி 1.5 கோடி பாட்டில் ஆன் அன் ஆவரேஜ் டெய்லி வந்து விற்பனை ஆகுது. அந்த 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபான்னு எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் கூட வச்சு விற்கிறாங்களாம். பில்லு கிடையாது, ரசீது கிடையாது, கணக்கு கிடையாது. இப்படி இந்த விஷயத்துல தொடங்கி அந்த கரூர் கேங், அது ஒரு பெரிய கேங் மாஃபியா மாதிரி வேலை செய்யுதுங்க. அப்ப இதுல வந்து ஒரு 5000 கோடி வருஷத்துக்கு புரண்டு இருக்குதுங்க. இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது 48,000 கோடி வருவாய் வந்து டாஸ்மாக்ல இருந்து போன வருஷம் வந்ததா. அப்படின்னா இன்னொரு 48,000 வரல. அதாவது 50% வருவாய் தான் வருது, 50% எங்க போகுதுன்னு எனக்கே தெரியலன்னு கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு பைனான்ஸ் மினிஸ்டரே வந்து சொல்றாருன்னு சொன்னா, அந்த அளவுக்கு ஊழல் துவக்கத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக நான் இந்த டாஸ்மாக் ஊழல் வந்து திமுக காலத்துல தான் வந்தது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதை ஒரு விஞ்ஞான பூர்வமாக்கி இதை ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி பாருக்கு லைசன்ஸுக்கு இன்னும் இஷ்யூ பண்ணவே இல்லை. ஓகே இல்லையா? ஆனா சென்னையில எத்தனை பார் வேலை செய்யுது? ஏசி பார்லாம் வேலை செய்யுது. டெண்டர் விடாம எப்படி பார் நடத்துறாங்க? யார் நடத்துறாங்க? எல்லாம் திமுக ஆட்கள் தான். ஆக அது வந்துங்க பணத்தை வந்து அந்த அளவுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ற ஒரு டாஸ்மாக்கா மாறிடுச்சுங்க.